அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி பார்க்குறது February 7, 2025 கரண்ட் அஃபேர். இந்த கரண்ட் அஃபேருக்கான ஃபுல் டீட்டெயில்டு லிங்க் பிடிஎஃப் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. அது இதுக்கான டெஸ்ட் பிடிஎஃப்பும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. ஆன்சர் என்ன அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஃபஸ்ட்டு டாபிக், தமிழ்நாடு. பழைய ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்டம் தொடர்பாக தமிழ்நாடு அரசு குழு ஒன்று அமைச்சிருக்காங்க. இந்த குழுவில் மொத்தம் 3 பேர் கொண்ட குழுவாக செயல்படுறாங்க. இதோட தலைவராக யார் இருக்கா அப்படின்னா முன்னாள் IAS அதிகாரியான ககன்தீப் சிங் பேடி அவங்கள தான் நியமிச்சிருக்காங்க. இதுக்கு முன்னாடி மத்திய அரசு January 24, 2025 இந்த பழைய ஓய்வூதிய திட்டம் வந்து அறிவிச்சாங்க. இவங்க வந்து இது எதுலேருந்து செயல்படும்னு சொன்னாங்கன்னா 2004 January 1 யாரெல்லாம் வேலைக்கு சேர்ந்தாங்களோ அவங்களும் இந்த பழைய ஓய்வூதிய திட்டத்தில் வருவாங்கன்னு சொன்னாங்க. ஆனால் நம்மளோட மாநில அரசு 2003 April 1 யாரெல்லாம் பணியில் சேர்றாங்களோ அவங்களுக்கும் இந்த ஓய்வூதிய திட்டம் பொருந்தும் அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க. ரெண்டாவது, தமிழ்நாடு அரசானது கலைஞர் கருவூலம் அப்படின்ற ஒரு சிறப்பு இணையதள பக்கத்தை வந்து உருவாக்கியிருக்காங்க. இதில் வந்து சங்க இலக்கியம் உள்பட மொத்தம் 955 அரிய உள்ளடக்கங்கள் வந்து இருக்குது. இதை வந்து நம்ம எப்போ வேணாலும் ஆன்லைனில் படிச்சுக்கலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இதே மாதிரி தமிழ் மின் நூலகம் அப்படின்ற ஒரு வெப்சைட்டு, தமிழ் இணைய கல்விக் கழகம் அப்படின்ற வெப்சைட்டும் இருக்குது. இதில் நம்மளுக்கு தேவையான தகவல்கள் அனைத்துமே இடம்பெற்றிருக்கும். அடுத்த டாபிக், இந்தியா. கொல்கத்தாவில் இருக்கிற ஜார்ஜ் வில்லியம் கோட்டையோட பேரை வந்து மாற்ற போகிறாங்க. அதோட புதிய பேர் என்ன அப்படின்னா விஜய் துர்க் அப்படின்றது. இந்த ஜார்ஜ் வில்லியம் கோட்டை வந்து ஆங்கிலேயர்களோட ஆட்சி காலத்தில் இந்திய இராணுவத்தோட கிழக்கு தலைமையிடமாக வந்து இருந்திருக்கு. ஏன் ஆங்கிலேயர்களோட பேரில் இருக்கணும், தமிழ் பேரில் மாற்றலாம் அப்படின்றதுக்காக மகாராஷ்டிராவில் உள்ள அந்த கோட்டையோட பேரான விஜய் துர்க் அப்படின்ற பேரை தான் இப்போ இந்த ஜார்ஜ் வில்லியம் கோட்டைக்கும் அதே பேரை வச்சிருக்காங்க. 2025 ஏரோ இந்தியா நிகழ்ச்சி எங்கே நடைபெறவிருக்கு அப்படின்னா பெங்களூரில் உள்ள ஏலகங்கா அப்படின்ற இடத்துல தான் நடக்கவிருக்கு. ஏரோ இந்தியா நிகழ்ச்சி அப்படின்னா இந்தியாவில் உள்ள போர் விமானங்கள் அனைத்தும் வந்து மக்களோட கண்காட்சிக்காக வைக்கப்படும் நிகழ்ச்சி தான் இந்த ஏரோ இந்தியா நிகழ்ச்சி. பெங்களூர் அப்படின்னாலே நம்மளுக்கு ஞாபகம் வர்றது எலக்ட்ரிக் பொருட்கள் வந்து அங்கே அதிக அளவில் கிடைக்கும். அதனால தான் நம்ம பெங்களூரை மின்னணு நகரம் அப்படின்னு சொல்கிறோம். மூணாவது, மத்திய அரசோட முதல் கூட்டுறவு பல்கலைக்கழகம் எங்கே அமையவிருக்குது? குஜராத்தில். இந்த யூனிவர்சிட்டியோட பேர் என்ன அப்படின்னா திரிபுவர் சகாரி யூனிவர்சிட்டி. ஏன் இதை அமைக்கிறாங்க அப்படின்னா இந்த 2025 சர்வதேச கூட்டுறவு ஆண்டா அனுசரிக்கிறதுனால மத்திய அரசு வந்து கூட்டுறவு பல்கலைக்கழகம் அமைக்கணும் அப்படின்ற முடிவெடுத்திருக்காங்க. நேற்று இது மாதிரி ஒரு நியூஸ் பார்த்தோம். இந்தியாவின் முதல் செயற்கை நுண்ணறிவு பல்கலைக்கழகம் எங்கே அமையவிருக்கு அப்படின்னா மகாராஷ்டிராவில் மும்பையில் அமையவிருக்குது அப்படின்னு பார்த்தோம். அடுத்த டாபிக், சர்வதேச நிகழ்வுகள். ஐநா மனித உரிமை கவுன்சிலில் இருந்து தற்போது 2 நாடுகள் வெளியேறியிருக்காங்க. எதெல்லாம்னா ஒன்று அமெரிக்கா, 2வது இஸ்ரேல். இந்த ஐநா மனித உரிமை கவுன்சில் எப்போ தொடங்கப்பட்டதுன்னா 2006 March 15 தொடங்கியிருக்கு. இதோட தலைமையிடம் எது அப்படின்னா சுவிட்சர்லாந்தில் உள்ள ஜெனீவா தான் இதோட தலைமையிடம். இதில் மொத்த உறுப்பினர்கள் வந்து 47 பேர். இவங்களோட பதவிக்காலம் வந்து 3 வருஷம்தான். 3 வருஷத்துக்கு ஒரு தடவை வேற உறுப்பினர்கள் வந்து மாறிக்கிட்டே இருப்பாங்க. வீடியோ பார்த்துட்டு இருக்கிற அனைவருக்கும் நன்றி. கமெண்ட் பாக்ஸில் உள்ள டெஸ்ட்டை கண்டிப்பாக எல்லாருமே போட்டு பாருங்கள். அப்போ தான் எல்லா கரண்ட் அஃபேருமே உங்களுக்கு நல்லா ஞாபகத்தில் இருக்கும். அல்லது டெஸ்ட்டில் எலிமினேட் பண்ணுறதுக்காகது வந்து இது கண்டிப்பாக நம்மளுக்கு யூஸ் ஆகும். ஸோ கண்டிப்பாக டெஸ்ட்டு போட்டு பாருங்கள். நன்றி.